ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன், ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரொடியூசர் உருவத்தில் தான் இப்படி இல்லை, உள்ளத்திலையும் பறந்த உள்ள கொண்டவர். இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா? அவரும் அவருடைய நண்பர் 2 பேரும், மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன். காலத்துக்கேற்ற இன்னைய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு. ஆனால் கெட்டு போகிறதுக்கு உரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு. எத்தனையோ சூதாட்டம், அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் ஆகிறான். சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் தெருக்கோடிக்கு வந்துடுறான். பல குடும்பங்கள் அனாதையாக போயிடுச்சு. அது எத்தனை விதமான சூதாட்டம்னாலே குடியும் அதில் சேர்ந்துருச்சு. குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. சீட்டாட்டம், ரேஸை ஒழிச்சிட்டாங்க. இருந்தால் கூட மறைமுகமாக நடத்துகிறானுங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தன் இன்னைக்கும் 1000 கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு. ஒரு கட்சிக்கு பல ஆயிரம் கோடி, இன்னொரு கட்சிக்கு 100கணக்கான கோடி. ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை, தேர்தல் நிதி? அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும். இவ்வளோ பணத்தை இவன் நன்கொடையாக கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான். இந்த லட்சம் கோடி யார் பணம்? இந்த ஏழைங்க பணம். பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணெய் போட்டு சூதாடி சம்பாதிகள் நினச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆன்லைனில் ரம்மி ஆட்டம்னு ஒன்று, பல பேர் உயிரை குடிச்சிச்சு சார். பல பேர் உயிரை எழுந்துட்டாங்க. ராத்திரியில் விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க. ஒரு குடியினால் மட்டும் தாலி இழக்கலை. இந்த சூதாட்டம் அதை விட கேவலம். இதை நடத்துகிறவன் கோட்டீஸ்வரனாகி நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க. அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன். நம்மளை போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரில யாருக்குமே. என்னால் முடிஞ்சது 1000 500 கொடுக்குறேன். குகநாதனால், ராஜ்குமார், நம்ம உதயகுமார், பேரரசு, நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். ஆனால் நம்ம பேரெலாம் யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்காக கொடுக்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், கலப்படம் பண்ணுறவன், அதை வாங்குறான் பாருங்க லஞ்சம். அரசு அதிகாரி, காவல்துறை, அரசியல்வாதி, இவங்கெல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பலை. ஒரு காலத்தில் அவங்க கேடுகிட்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை இந்த 1 2 3ன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தார் டைரக்டர். நல்லா இருந்தது. ட்ரெய்லரில் 1 2 3ன்னு வகுத்து போட்டுருந்தார். இதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதனால் இந்த சூதாட்டம் என்பது, குடியாட்டம் என்பது, மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள், நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவுது இல்லையா, நாடு பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாடுற அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். எங்கள் ப்ரொடியூசர்ஸில் 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம். அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்கள் இல்லை. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்கள் தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர்ற தம்பிங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. அவங்க சிந்தனையெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் செலவுகள் தான் ஓவராக இருக்குது.
5 கோடியில் படம் முடிக்கலன்னா 9 கோடிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுறார். இந்த படம் பாருங்கள், தமிழ் பெயர். இன்றைக்கி எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்றைக்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், அப்போ டைட்டில் தமிழில் வந்துக்கிட்டே இருந்தது இங்கிலீஷில். அவர் பார்த்தார் எப்படி ஒன்றில் திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம்னார். சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்றைக்கி பார்த்தா 75%, 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை, அதாவது திறமையானவன், நேர்மையானவன், இந்த கையிலே நண்பருக்கு பொருள், நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது, நிறைய தமிழ் பேர் இருக்குது. அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கி எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறுது, பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. சூரிய என்ன சார் பெரிய அழகனா? காமெடி நடிகன் சூரிய பரோட்டா துண்ணு, பரோட்டாவா தின்னானே, அவன் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். தம்பி, அன்பான தம்பி, அதனால் அவன் நான் பண்ணுறேன் சார். ஒரு 4-5 படம் சக்ஸஸ் சார். என்ன கதை இருந்தது, அதில் குடும்பம் இருந்தது, கிளாமர் கிடையாது, வல்கர் கிடையாது, குரூப் டான்ஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது, கதை இருந்தது, நல்ல குடும்ப கதை இருந்தது. அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்கு சார், ஒவ்வொரு வீட்டில் இருக்குது சார், வீதியில் இருக்குது சார். என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுங்க. இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு, அராஜகம் அதிகமாகிடுச்சு, கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லாரும் கத்துறாங்க. நடக்குது, 1-2 நடக்குது. அதுக்காக சட்டம் ஒழுங்கு ஒன்றும் கெட்டு போல, வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது. அது குடி போதையும் ஒரு காரணம். இன்றைக்கி பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார், நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார். அது தயவுசெய்து வேண்டி கேட்டுக்கிறேன், பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள். புருஷன் அப்படி கெட்டு போனால் கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம், தனஞ்சயன், ஏன்னா சிஎம்மோட இருக்கிற என் தம்பி பிடி அரசகுமார், பாக்யராஜ், எல்லாருக்கும் ஒன்றே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். 200 கோடி, 300 கோடி, 100 கோடி சம்பளம் வாங்கி 500 கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த 1500, 2000, 5000 சம்பளம். இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன், 2 கோடி. நியாயமான செலவு. தப்பு? அற்புதம் தம்பி. எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன், 34 நாள். பிரமாதம். அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது. இதில் வேலை செய்தாங்களே தொழிலாளி, 2 கோடி மொத்தத்தை படம். எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம்? அந்த 300 கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ, அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம். இந்த 302 கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம். சரி, 500 கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா டிக்கெட்டு. இந்த கையிலனுக்கும் 200 ரூபா, 100 ரூபா டிக்கெட்டு, 150 ரூபா. எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு? அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதை நான் ஒரு 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 ஏதோ தவறாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளாக, தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும், இந்த 300 கோடி 400 கோடி படத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுங்க. சினிமாவில் சின்ன படங்களுக்கு 60 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா டிக்கெட்டு, அப்படி ஆக்கினா ஏழைங்க உள்ளே வருவாங்க, படம் பார்ப்பாங்க. அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க. இப்போ என் தம்பி இந்த படம்
ஜெயிக்கும், போட்ட பணம் வரும், அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான். அவன் தொடர் இனிமே படத்தை விட மாட்டான். படம் எடுப்பான், சாதிப்பான், மிகப்பெரிய ப்ரொடியூசர் பேர் எடுப்பான். நான் அவன் கூட சின்ன வேஷத்தில் நடிப்பேன். கொடுப்பியா? சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. உழைப்பால் உயர்வோம். உழைப்பு தான் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும், குடும்பத்தை காப்பாற்றும். ஆகவே உழைப்போம், உயர்வோம், மற்றவர்களையும் உயர வைப்போம், வாழ வைப்போம். இந்த படம் வெற்றி பெற்று ப்ரொடியூசரை வாழ வைக்கணும். அவர் அடுத்து படம் தயாரிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.